மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம்ப்பா. என் பேர் ராஜா, உதவி பேராசிரியர் பிசபிகிப்பர் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. மீண்டும் ஒருமுறை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போற பாடப்பகுதியானது பார்த்தோம் என்றால் நற்றிணையில நம்ம 87வது பாடலை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் என்றால் இந்த நற்றிணை பாடப்பகுதியானது 14 மேல்கணக்கு நூல்களில் ஒரு அகநூல்களாக சார்ந்தது. அதாவது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஓங்கு பதிற்று பத்து, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல் என்று சொல்லக்கூடிய இந்த 14 மேல்கணக்கு நூல்கள்ல இந்த 8 நூல்கள் அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக 10 பாட்டுல ஒரு 10 பாடல்கள் அமைந்திருக்கிறது. திருமுருகாட்டுப்படை, பொன்னாட்டுப்படை, சிறுபு நாட்டுப்படை, மலைப்பிரகடம், பட்டினப்பலை, குறிஞ்சிப்பாட்டு என்று சொல்லக்கூடிய இந்த 10 பாடல்களும் சேர்ந்து, இந்த 8 பாடல்களும் சேர்ந்து மொத்தம் 14 மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்வார்கள். அப்படி 14 மேல்கணக்கு நூல்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது பார்த்தோம் என்றால் இன்றைக்கு பாடப்பகுதியில நம்ம பார்க்க இருக்கிற பாடப்பகுதியானது தலைவி கூற்று பாடலில் அமைந்திருக்கின்ற, அதாவது நக்கண்ணையார் உடைய பாடல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் நெய்தல் திணை சார்ந்தது. இந்த பாடல் நெய்தல் திணை சார்ந்தது. அப்படி நெய்தல் திணை சார்ந்த பாடலாக இந்த பாடல் இருக்கும்போது அதாவது தலைவி கூற்று பாடலாக அமைந்திருக்கிறது. தலைவி கூற்று பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த தலைவி கூற்று அப்படிங்கிறப்போ இந்த நக்கண்ணையார் எதை இந்த நெய்தல் பாடலில் புகுத்துகிறார், சொல்லுகின்றார், கருத்துக்கள் எதை சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால், அதாவது இந்த தலைவியானவள் ஒரு பகல் கனவு காணுகின்றாள். அதாவது தலைவன் பொருளை பிரிவிற்காகவும் நாட்டை காப்பதற்காக அவன் சென்றிருக்கின்றான். அப்படி செல்லும் பொழுது பார்த்தோம் என்றால் அந்த தலைவனானவன் வரவில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவள் பகல் கனவு காணுகின்றாள். அப்படி பகல் கனவு காணுகின்ற தன்னுடைய அந்த கனவை தன்னுடைய தோழியிடம் உரையாற்றுகின்றாள். தோழியிடம் சொல்லுகின்றார். அந்த சொல்லக்கூடிய பாடல் தான் நம்ம அந்த நெய்தல் திணையில 87வது அந்த நக்கண்ணையாருடைய பாடலை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது பார்த்தோம் என்றால் இந்த தோழி கூற்று, கூற்று அப்படிங்கிறது இது வரைவிடை வைத்து பிரிய ஆற்றாளாகிய தலைவி கனா கண்டு தோழிக்கு உரைத்ததாக இருக்கிறது. தோழியிடம் சொல்லுகின்றார், தன்னுடைய கனவு வருகிறது அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது பகல் கனவு காணுகின்றார். அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பாக இருக்கிறது. அந்த நெய்தல் பாடலுடைய சிறப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பார்த்தோம் என்றால் திருமணத்தை முன்னிட்டு பொருள் ஈட்ட தலைவன் பிரிந்தான். பிரிவு ஆற்றாளாகிய தலைவி கனா கண்டு உரைத்ததாக இந்த பாடலுடைய விளக்கம் இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தோம் என்றால் இந்த பாடல் இந்த நெய்தல் திணை பாடல் அந்த நக்கண்ணையாருடைய பாடல் இந்த பாடல் தான். அப்படி பார்க்கும்போது நெய்தல் திணை பாடல் என்று சொன்னேன். நெய்தல் திணை பாடல் அப்படின்னு என்று சொன்னேன். இது மட்டுமல்ல, இந்த பாடலில் இன்னொரு கருத்து உணர்த்துகிறது. வௌவால் வௌவாலும் கனவு காணுகின்றது. வௌவால் தன்னுடைய மற்ற விலங்குகளை போன்று இல்லாமல் இந்த எப்படி கன்று ஈன்ற கன்றுக்கு பால் கொடுத்து அந்த பறவை இனத்தில் மிருகத்தை போன்று அந்த மிருகத்துல இந்த ஆடு மாடுகளை போன்று கன்று ஈண்டு அதற்கு பால் கொடுத்து வளர்க்கின்ற இந்த வௌவாலும் இருக்கிறது. அந்த வௌவாலும் ஒரு பகல் கனவு காண்பதாக இந்த பாடலில் நக்கண்ணையார் இந்த நெய்தல் பாடல் சொல்லுகின்றார். அப்ப இந்த நெய்தல் பாடல் அப்படி இருக்கும்போது பார்த்தோம் என்றால் இங்க எதுக்கு வௌவால் வந்தது அப்படின்னு பார்த்தா, வௌவாலும் பகல் கனவு காண்கின்றது. தலைவன் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு காணுகின்ற தலைவி இது போன்று இந்த வௌவால் இந்த பாடல் முழுவதுமாக என்ன உணர்த்துகிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த வௌவாலானது மரத்திலே அதாவது ஒரு நல்ல ஒரு கனியை கொடுக்கக்கூடிய அந்த கனியை கொடுக்கக்கூடிய அந்த மாம்பழ மரத்தில் மா இலையில் அது மா கிளையில் அது தன்னுடைய குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டு பால் கொடுத்து கொண்டு அங்க இருக்கிறது அந்த மாமரத்துல. அப்படி மாமரத்துல இருக்கின்ற போது அந்த வௌவாலானது அது அங்க இருக்கின்ற அந்த மாக்கனியை உண்டு சுவைக்காமல் காட்டிலே இருக்கக்கூடிய நெல்லிக்கனியை போயிட்டு அது சுவைப்பதாக, தன் கையில இருப்பதை சாப்பிடாமல் கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்பட்டு கொண்டு அந்த வௌவால் செல்வதாக ஒரு பகல் கனவு வௌவால் காண்கின்றது. அது போன்றுதான் இந்த தலைவியானவள் வேற்று நிலத்தில் இருக்கும் பொழுது அந்த வேற்று நிலத்தில் இருக்கின்ற அந்த தலைவியானவள் அந்த நிலத்தில் இருக்கின்ற தலைவனை காணாமல் வருந்தாமல் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னால், வேற்று நிலமாக இருக்கக்கூடிய நெய்தல் நில தலைவனை கண்டு அவள் பகல் கனவு காண்கின்றார். எப்படி பகல் கனவு காண்கின்றாள் என்பதுதான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கிறது. அப்போ தற்போது இந்த விளக்கத்தை மீண்டும் நம்ம பாடல் வழியாக நம்ம பார்ப்போம். அதாவது பாடலை பாருங்கள்.
உள்ளூர் மாத்த மொழி எயிற்று வாவாள் ஓங்கள் அஞ்சினை தூங்கு துயில் பொழுதன் வெல்போல் சோழர் அலிசியம் பெருங்காட்டு நெல்லியம் புலிசுவை கனவில் யா அங்கு அது கழித்தன்றோ தோழி அவர் நாட்டு பனியெரும்பு உடைத்த பெருந்தாள் புன்னை துறைமே இப்பி ஈம்புறத்து உரைக்கும் சிறுகுடி பரதவர் மகிழ்ச்சியும் பெருந்தான் காணலும் நினைத்த அப்பகலே. பகல் கனவு காண்கின்றார் என்பது வந்து சொல்வது பாருங்க. உள்ளூர் மா என்றால் மாமரம். அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாமரத்தில் வந்து பறவையானது வந்து அந்த வவ்வால் வந்து முள் எயிற்று வாவல் என்றால் வவ்வால், முள் எயிற்று என்றால் இந்த இடத்துல வந்து பற்கள், கூர்மையான பற்களுடைய வவ்வால் மாமரத்தில் வந்து கூடு கட்டி அது வந்து அதாவது வந்து மாமரத்தில் வந்து அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஓங்கு அஞ்சினை தூங்கு துயில் பொழுதான், அதாவது இப்படி பகல் கனவு தூங்கு துயில் பகல் கனவு காண்கின்றது. அது என்ன பகல் கனவு காண்கிறது? அஞ்சினை ஓங்கு அப்படி என்றால் அதாவது காட்டில இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனிக்கு வந்து ஆசைப்படுகிறது. அப்படி ஆசைப்படும் போது வந்து வெல்போர் சோழர் அதாவது அலிசியம் பெருங்காட்டு, அதாவது அந்த நெல்லிக்கனியானது வந்து காட்டு பகுதியில் வந்து இருக்கிறது. மாமரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாம்பழத்தை வந்து சுவைக்காமல் அது காட்டிலே இருக்கக்கூடிய அதாவது வந்து நெல்லிக்கனியை சுவைப்பதாக நெல்லியும் புலி சுவை கனவி யாங்கு, அந்த நெல்லிக்கனியை சுவைப்பதாக வந்து பகல் கனவு காண்பதாக வந்து வவ்வால் பகல் கனவு காண்கிறது. எப்படி? ஒரு மாமரத்திலே வந்து மாங்காய் இனிமையான ஒரு சுவை தரக்கூடிய முக்கணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த மாங்காயை சுவைக்காமல் மாம்பழத்தை சுவைக்காமல் காட்டிலே இருக்கக்கூடிய புளிப்பு சுவை தரக்கூடிய அந்த நெல்லிக்கனியை சுவைப்பதற்காக வந்து அது சுவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு காண்கின்றது. அப்புறம் மீண்டும் பார்த்தோம் என்றால் அது கழித்தன்றோ தோழி அவர் நாட்டு, இது போன்று தலைவியும் வந்து கனவு காண்கின்றார். பகல் கனவு தோழி கிட்ட போய் சொல்றார். எப்படி சொல்றார்? அதாவது பனியெரும்பு உடைத்த பொருந்தாள் புன்னை, அதாவது புன்னை என்பது வந்து நெய்தல் நிலத்தினுடைய புன்னை மரத்தை குறிப்பிடுகிறது. அப்ப நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவனை துறைமே இப்பி ஈரம் புறந்து உரைக்கும் சிறுகுடி பரதவர் மகிழ்ச்சியும் பெருந்தான் காணலும் நினைத்த அப்பகலே. இப்ப அந்த வேற்று நிலத்தில் இருக்கின்ற தலைவியானவள் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவனை வந்து திருமணம் செய்து கொள்ள வரைவு கடாய்கள், அதாவது வந்து அவன் வரமாட்டுகிறான். போர்க்களத்திற்கு சென்ற பொறுமை பிரிவிற்காக சென்றவன் வந்து அவன் முழுவதுமாக வரமாட்டுகிறான். அப்படி இருக்கும்பொழுது வேற்று நிலமாக இருக்கக்கூடிய அந்த நெய்தல் நிலத்துல தலைவனை வந்து நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு அவன் சென்றவன் இன்னும் விரைந்து வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை, இது போன்ற திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று வந்து பகல் கனவு காண்டு கொண்டிருக்கிறார். அதான் வந்து துறைமே இப்பி ஈரம் புறத்து உரைக்கும் சிறுகொடி பரதவர் மகிழ்ச்சியும் பெருந்தன் காணலும் நினைத்த அப்பகலே. என் தலைவன் வந்து வரவில்லை அப்படின்னு நினைத்து கொண்டு நான் வந்து பகல் கனவு காண்கின்றேன். இதுதான் இந்த நக்கண்ணையாருடைய ஒரு பாடலாக வந்து இருக்கிறது. அதாவது வந்து புன்னை மரத்துடைய நிலைப்பாட்டில் வந்து நெய்தல் திணை இருக்கிறது. அப்படி நெய்தல் திணையில வந்து தலைவனை வந்து காணவில்லை என்று தலைவி வந்து பகல் கனவு காண்பதாகவும் வந்து அவள் சொல்வதாகவும் வந்து இருக்கிறது. இதுதான் இந்த புகைப்படங்கள் வந்து வவ்வால் வந்து மரத்தில வந்து அதாவது மாமரத்தில் வந்து கிளையில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவையான அந்த மாம்பழத்தை விட்டுவிட்டு காட்டிலே இருக்கக்கூடிய கசப்பு தரக்கூடிய அந்த நெல்லிக்கனியை தேடி செல்கிறது. அது போன்றுதான் தலைவி வந்து தலைவனை காணாம், அதாவது வந்து நெய்தல் நிலை தலைவன் வரவில்லை, அதனால வந்து பகல் கனவு காண்பதாக வந்து இந்த நக்கண்ணையாருடைய பாடல்ல வந்து அமைந்ததாக வந்து நாம் வந்து பார்த்து முடிக்கின்றோம். இதுதான் வந்து இந்த நெய்தல் திணை பாடலுடைய கருத்துக்களாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. கேட்டு சுவைத்த மாணவர்கள் அனைவருக்கும் வந்து மிக்க மகிழ்ச்சியான செய்தி. நன்றி, வணக்கம்.